இன்னைக்கு சின்னதா ஒரு கீரை அறுவடை தாங்க பார்க்க போறோம். மாடி தோட்டத்தில தான். எப்ப பார்த்தாலும் தட்டையும், சிசரையும் காமிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. அது தேவைப்படும்னு சொல்லி தான் எடுத்துட்டு வரேன். சில டைம் கையால எடுக்க முடியாதத சிசரா வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா எல்லாமே கையால வந்துருச்சுங்க. கடகடான்னு நம்ம தொட்ட உடனே அது முறிஞ்சு வர மாரி தான் இருந்துச்சு. அதனால எல்லா கீரையும் நான் நுள்ளி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பறிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மணத்தக்காளி. எதுவுமே விதை போட்டதில்ல. எல்லாமே தானே வளருது. அதனால நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு பாட்ல நிக்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ரோட்டு சைடெல்லாம் பார்ப்பேன். இந்த மணத்தக்காளி ரோட்டு சைடு பார்த்துருக்கேன். இந்த தண்டுக்கீரைலாம் ரோட்டு சைடு பார்த்துருக்கேன். ஆனா, அதெல்லாம் நமக்கு எடுக்க தோணாது. ஏன்னா, நமக்கு அவ்வளவா நம்ம பார்த்து வளர்த்ததில்ல வந்ததில்ல. இதுன்னா அப்படி இல்ல. மாடி தோட்டத்தில நம்ம கண்ணு முன்னாலயே வளருது. நம்ம தண்ணி ஊத்துறோம். கெமிக்கல் எதுவும் சேர்க்காம இயற்கையா நமக்கு கிடைக்குது. அதனால நமக்கு எதுவும் தைரியமா பறிச்சு நம்ம தைரியமா சமைக்கலாம். 1, 2 இலையிலலாம் புள்ளி குத்தி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. அந்த புள்ளி குத்தி இருக்கிறதெல்லாம் நமக்கு கிளீன் பண்ணக்கூடிய டைம். இப்ப பறிச்சுட்டு போயிட்டு உடனே அப்படி பண்றதில்ல. பறிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம கிள்ளி எடுப்போம். அதில நல்ல நல்ல கீரைய பார்த்து நான் எடுத்துக்குவேங்க. அந்த கருப்பு புள்ளி குத்தி இருக்கிறது, மஞ்ச கலர்ல இருக்கிற இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்புறமா அத நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்குவேன். மாடி தோட்டம் இருக்கிறதுனால பாருங்களேன், நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடியது தான். ஆனா, அது நமக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. இதெல்லாம் தண்டு கீரைங்க. விதை போடாம எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் நமக்கே தோணும். எடுத்து பண்ணி சாப்பிடணும். நம்ம மாடி தோட்டத்தில வந்ததாச்சே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் பறிச்சதெல்லாம் தண்டு கீரை பறிச்சேன், மணத்தக்காளி கீரை பறிச்சேங்க. இந்த இந்த 2 சேர்த்தே இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இனியும் தேடி போலான்னு சொல்லிட்டு தேடி போனப்ப தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் ரோட்டு சைடெல்லாம் நிக்கும். ஆனா, அது நமக்கு பறிக்க தோணாது. நம்ம மாடி தோட்டத்தில இருக்கனால அது பறிக்க தோணுது. ஆனா, இந்த கீரையெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாதுங்க. இதெல்லாம் கீரை வகையான்னு எனக்கு தெரியவே தெரியாது. 1, 2 வீடியோலலாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதெல்லாம் கீரை சமைச்சு சாப்பிடலாங்கிற தெரிஞ்ச பிறகு தைரியமா பறிச்சு நான் தைரியமா பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி இது வந்து நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சீனிக்கிழங்குன்னு சொல்வோமே, அது அது நல்லா படர்ந்து போய் இலை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இதுவும் சமைச்சு சாப்பிடலான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதுவும் கலவை கீரையாயிட்டு போட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கீரையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த கீரைய நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். இது என்ன கீரைன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்ட்டு. இந்த கீரைய நெறைய பேர் புளியாரைக்கீரை, ஆராக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃப்ரெண்டுங்க ஒவ்வொரு கீரை பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஆனா இந்த கீரை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் இதுவும் கலவை கீரை கூட தான் எடுத்து போட்டு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு அத மாரி தான் பண்ணேன். அதே மாதிரி இதையும் அதே மாரி கலவைக்கீரை கூடயே சேர்த்து போட்டு பண்ணிக்கலான்னு அந்த புளியாரைக்கீரையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா புளிப்பா இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வளர்ந்து நிக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கு விதை போடல, எதுவும் பண்ணல. எப்படியோ தானே முளைச்சு அதுவே வந்துக்குச்சுங்க. ஒரு சின்னதா ஒரு துண்டு ஒரு கிழங்கு மாதிரி இருக்கு. அது வந்தாலே அது படர்ந்து ஏறிக்குது. போன வீடியோல சொல்லியிருந்தாங்க, வேரோட கீரைய புடுங்காதீங்க அப்டின்ட்டு. அதனால எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் இந்த வாட்டி கீரைங்கள எல்லாம். நம்ம மாடி தோட்டத்துல பறிச்ச ஃப்ரெஷ்ஷான கீரை வச்சு, இன்னைக்கு நான் எங்க வீட்ல கீரை குழம்பும், பயறு விழுக்கும் தாங்க பண்ணியிருந்தேன். இன்னைக்குள்ள சாப்பாடு இதுதாங்க. திருப்தியா இருந்துச்சு. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.